எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏறும் வர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோ அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. தர்மத்தின் பாதையில் என்கின்ற அற்புதமான அரிய நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மிக பெரியதொரு நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை வழங்குமாறு என்னை பணித்த சங்கரா தொலைக்காட்சியினருக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சத்தியம் தர்மம் இவை இரண்டும் வாழ்வின் இரு கண்கள் என்பதை நாம் முதலிலேயே புரிந்து கொண்டோம். அதில் சத்தியத்தை பற்றி நாம் அதிகம் பேசுவதற்கில்லை, உணர்வதற்கான ஒன்று. அந்த சத்தியத்தை எப்படி உணர்வது என்றால் தர்மத்தின் மூலமே அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் நம்ம பார்த்தோம். மேலும் நுணுக்கமான ஒரு செய்தியை பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்து நாம் எடுத்து பார்த்தோம். சத்தியம் தன்னை புரிந்து கொள்வதற்காக தானே விரித்து வைத்திருக்கின்ற பாதை தர்மம் என்று நாம் புரிந்து கொண்டோம். மீண்டும் சொல்லுகிறேன், சத்தியம் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக தானே விரித்த பாதைக்கு தர்மம் என்று பெயர் என்று புரிந்து கொண்டோம். அருமையான ஒரு நெகிழ்வான ஒரு மனத்திற்கு வலிமை சேர்க்கின்ற ஒரு வாசகமாக பிருகதாரண்யக உபனிஷதம் இதை சொல்லியிருப்பதை கண்டோம். ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகு இன்பக்கேணி என்று பாரதியினுடைய வாக்கையும் அந்த உபனிஷத கருத்தையும் தொடர்பு படுத்த முடிகிறது என்பதையும் பார்த்தோம். ஆயினும் தர்மம் சத்தியம் என்பது எப்படி பேச முடியாததோ, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எச்சில் படாதது பிரம்மம் என்பார்கள். சத்தியத்தை பேசிவிட முடியாது. ஆனால் ஒரு சராசரி வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே உண்மையாக இருப்பதன் மூலமே அந்த பரம சத்தியத்தை அடைய முடியும் என்பதையும் நாம் கண்டோம். அதற்கு ஹரிச்சந்திரனை உதாரணமாக எடுத்துக்கொண்டோம். பரமசத்தியம் என்பதை பாமர உண்மையின் மூலமே, நேர்மையான வாழ்க்கையின் மூலமே கூட நாம் எய்திவிட முடியும் என்பதை கண்டுகொண்டோம். இருப்பினும் அப்போ அந்த பரம சத்தியத்தை
அறிந்து கொள்வதற்காக ஒருவன் கடைப்பிடிக்கின்ற நேர்மை என்பது தர்மமாகிறது என்பதையும் பார்த்தோம். உண்மை எங்கே தர்மமாகிறது, தர்மம் எங்கே சத்தியமாகிறது என்கின்ற இந்த இரண்டு வேறுபாடுகளையும் பார்த்தோம். இதனால்தான் பிருஹதாரண்யக உபனிஷத்தினுடைய கருத்து ஒப்பற்றதாக விளங்குகிறது. ஒருவன் சத்தியத்தை பேசும்போது அவன் தர்மத்தை பேசுகிறான் என்கிறோம், ஒருவன் தர்மத்தை பேசும்போது அவன் சத்தியத்தை பேசுகிறான் என்கிறோம் என்று அற்புதமான கவித்துவமான வரி பிருஹதாரண்ய உபனிஷத்திலே நாம் தரிசித்தோம். இப்பொழுது தர்மம் என்பது என்ன என்பதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தர்மம்தான் அந்த பரம சத்தியத்தை அடைவதற்கான வழி என்று கண்டுகொண்டோம். ஆனால் தர்மத்தை விளக்க முடியவில்லை. விளக்கக்கூடாது, விளக்க வேண்டும், ஆனால் விளக்க முடியவில்லை. அப்படி நுண்மையாக தர்மம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் அவாவி இருக்கிறது. தர்மம் என்பது என்னவோ, அதன் தன்மையை எப்படி அறிவதோ என்று கவிதையாக சொல்ல தோன்றுகிறது. பாடிடலாமா? ஒரு பாட்டா கேட்போமா இதை? தர்மம் என்பது என்னவோ, அதன் தன்மையை எப்படி அறிவதோ, கர்மத்தால் அது புரியுமோ, இல்லை தவத்தில்தான் அது விளங்குமோ. தர்மம் என்பது என்னவோ, அதன் தன்மையை எப்படி அறிவதோ, கர்மத்தால் அது புரியுமோ, தவத்தில்தான் அது விளங்குமோ. மர்மத்திற்கது தலைமையோ, மழையினில் எழும் மண் வாசமோ. மர்மத்திற்கது தலைமையோ, மழையினில் எழும் மண் வாசமோ. கற்பனையோ அது கடவுளோ, கட்டி போடும் சட்டமோ. நடக்க வானம் விலகலாம், நடந்தால் தானே பாதை வரும். கடக்க பயணம் தொடரலாம், கடந்தால் தானே முடிவு வரும். அடக்கி வைத்தால் பறந்துவிடும், அடக்கி வைத்தால் மறந்துவிடும். அன்பு கூட பறந்துவிடும். தொடக்கம் என்னும் சிறு புள்ளி தொடர தொடர நதியாகும். உள்ளே இழுத்த ஒரு மூச்சு உண்மை சத்தியம் என்றாச்சு. ஊரில் இறங்கிய ஒரு மூச்சோ ஒரு பெயர் தர்மம் என்றாச்சு. உள்ளே இழுத்த ஒரு மூச்சு உண்மை சத்தியம் என்றாச்சு. ஊரில் இறங்கிய ஒரு மூச்சோ ஒரு பெயர் தர்மம் என்றாச்சு. கள்ளன் நடுவே நிறுத்தியதே காலமயக்கம் என்றாச்சு. காலை வீசி நடந்தவர்க்கே காலையும் இரவும் நன்றாச்சு. காலை வீசி நடந்தவர்க்கே காலையும் இரவும் நன்றாச்சு. தர்மம் என்பது என்னவோ, அதன் தன்மையை எப்படி அறிவதோ, கர்மத்தால் அது புரியுமோ, இல்லை தவத்தில்தான் அது விளங்குமோ என்று தர்மத்தை பற்றி நாம் பாட வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். இப்போ அந்த திரும்பவும் பிருஹதாரண்ய உபனிஷத்துக்கு போவோம். அதில் ஒரு அற்புதமான வாக்கியம், தர்மத்தை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை. இது எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் அந்த உபனிஷத்தினுடைய கருத்தை பாருங்க, எளியோர் வலியோரை வெல்வது தர்மத்தாலே என்கிறது. நம்ம அடக்குமுறையாலோ அல்லது ஆயுத பலத்தாலோ செல்வாக்காலோ என்று நினைத்து கொள்ளுகிறோம். எளியவர் வலியவரை வெல்லுவது தர்மத்தாலே. தர்மத்தாலே இருப்பவனுக்கு அப்படி ஒரு சக்தி வருகிறது என்பதை பார்க்கிறோம். உண்மையில் அந்த தர்மமே சத்தியம் என்கிறது. என்ன அழகான கருத்து! உண்மையில் அந்த தர்மமே சத்தியம் என்கிறது பிருஹதாரண்யக உபனிஷத். ஆக தர்மமே சத்தியம் என்று புரிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் இந்த கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று என்று தர்மத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற காரணத்தால் எது தர்மம் என்று நமக்கு இன்னும் தெளிவாகவில்லை. இல்லை, எது தர்மம் என்பது நமக்கு இன்னும் தெளிவாகவில்லை. தர்மத்தின் பாதை கரடு முரடானது, நுண்மையானது, சூட்சுமமானது என்ற வாக்கியங்கள் அடிக்கடி மகாபாரதத்திலே நமக்கு தென்படுகின்றன. சரி, கொஞ்சம் நமக்கு நாமே விவாதம் செய்து பார்ப்போம். எப்படி சுவாரஸ்யமாக இது விரிகிறது என்று நீங்களே பாருங்கள். தர்மம் என்பது மதமா? முதல் கேள்வி. தர்மம் என்பது மதமா? ஏன்னா ஆங்கிலத்தில் தர்மா என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் போடும் பொழுது மதம் என்கின்ற பொருளை கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு கேள்வி எழுப்புகிறோம், தர்மம் என்பது மதமா? அப்போது உடனே நமக்கு என்ன தோன்றுகிறது? பதில் கேள்வி, அப்படியானால் மதம் இல்லாதவர்களுக்கு தர்மம் கிடையாதா? மத நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தர்மம் கிடையாதா என்று ஒரு கேள்வி வருகிறது. உண்மையா இல்லையா? அப்படி இருந்தால் அந்த தர்மம் எப்படி சத்தியமாகும்? நீங்கள் தர்மம் தான் சத்தியம்னு சொல்கிறீங்க, ஆனால் மதம்தான் தர்மம்னு எடுத்துக்கொண்டால்
மதத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தர்மம் கிடையாதா என்று ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. மதம்னா கருத்து என்றுதான் பொருள். முதல்ல அதுதான் பொருள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பொருள்ல மதம் என்கின்ற சொல் அன்றைக்கு இல்லை. மதம்னா கருத்து என்றுதான் பொருள். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ அதுவே பலம். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ அதுவே பலம். பழைய ஆங்கிலத்தில் ரிலிஜன்னாலே பாண்டேஜ், தலை என்று தான் பொருள் இருந்தது. சரியா? மதம்னா எப்படி இருக்கும்? நான், உலகம், கடவுள், இந்த 3 அம்சங்களும் இருந்தால்தான் மதம் என்கின்ற கோட்பாடு அல்லது கொள்கை வருகிறது. நான், உலகம், கடவுள், இந்த 3ம் மதத்திற்கு தேவையாகிறது. ஒரு தனி மனிதன் நல்ல மனிதனாக வாழவும், குடும்பம், சமுதாயம் என்கின்ற அமைப்புகள் சீராக இயங்கவும் மதம் தேவைப்படுகிறது. இதுதான் மதத்தினுடைய ஆரம்ப நோக்கம் அல்லது அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. உலகிய வாழ்வில் ஒரு தனி மனிதன் மனிதனாக விளங்குகின்ற முறைமை, குடும்பம் என்கின்ற அமைப்பு, சமுதாயம் என்கின்ற கட்டமைப்பு, இவை சீராக இயங்குவதற்காக தோற்றுவிக்கப்பட்டன மதங்கள் என்று நாம் கொள்ளலாம். அந்த பொருளிலே தவறில்லை. ஆனால் இங்கே நம்முடைய கேள்வி என்னென்னா, ஒரு மனிதன் மதத்தை மறுக்கலாம், ஆனால் தர்மத்தை மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது. அதுதான் நம்ம நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மதத்தை மறுக்கலாம், மதம் மாறுகிறார்கள், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன். அது ஒரு முன்னேற்றம் என்று கூட நாம் கருதி விடவே முடியாது. ஆனால் தன்னுடைய மதத்தை மறுக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள். இருக்கட்டும், தன்னுடைய மதத்தை அவர்கள் மறுத்தாலும், மற்ற மதத்தை அவர்கள் தழுவினாலும், மதத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும், இந்த 3 கேட்டகரி தானே இருக்குது. தன்னுடைய மதத்தை மறுப்பவர்கள், இன்னொரு மதத்தை தழுவுபவர்கள், எல்லா மதங்களையும் மறுப்பவர்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள். இப்படி இருப்பவர்களுக்கு கூட தர்மம் தேவைப்படுகிறது. மதத்தை மறுக்கலாம், மதம் மாறலாம், மதமே இல்லை என்று சூளுரைக்கலாம். இருப்பினும் அவர்களுக்கும் தர்மம் என்பது தேவையாகத்தான் இருக்கிறது. மதத்தை மறுப்பதாலோ மாறுவதாலோ, அதில் நம்பிக்கை இல்லாமல் போவதாலோ பிறருக்கு தீமை இல்லை. பொதுவாக பிறருக்கு தீமை இல்லை. ஆனால் தர்மத்தை மறுக்கிறவனால் அவனுக்கு தீமை, வீட்டுக்கு தீமை, நாட்டுக்கும் தீமை விளைகிறது. இப்போ திருடக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மம் இருக்குன்னு வைங்களேன், அது தர்மம் தானே, பண்பு தானே. அதில் நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தன் அதை மறுத்தான்னா எவ்வளோ கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படின்னா அதை ஒருத்தன் மறுத்தன் வேண்டாம் எனக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன், அது நம்ம பெருசாக பாதிக்குமா? வீட்டையோ நாட்டையோ பெரிய அளவில் அதில் பாதிப்பு இல்லை. ஆனால் திருடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தர்மம் வைங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னா அவனால் ஆபத்து தானே, வீட்டுக்கும் தொல்லை தான், நாட்டுக்கும் அவனால் தீமை தானே. அதனால் ஒரு மனிதன் தர்மத்தை மறுக்கவே முடியாது. மதத்தை மறுத்தாலும் தர்மத்தை மறுக்க முடியாது. எனவே என்ன, நம்ம இங்கே ஒரு கருத்துக்கு வருகிறோம், மதம் என்பது தர்மத்தில் அடங்கும். மதம் என்பது தர்மத்தில் அடங்கும். தர்மத்தில் மதம் என்பதும் ஒரு அம்சமே என்று பார்க்கிறோம். என்னுடைய குருநாதர் அழகான ஒரு வாக்கியம் சொல்வார். உலகம் முழுவதும் பண்பாடு என்பது மதத்தினுடைய ஓர் அங்கமாக இருந்தது. உலகத்தில் எவ்வளோ நாடுகள், எவ்வளோ மதங்கள், உலகம் முழுவதும் பண்பாடு என்பது அவரவருடைய மதத்தினுடைய ஓர் அம்சமாக இருந்தது. ஆனால் இந்த புண்ணிய பாரத பூமியில் மட்டும் மதம் என்பது பண்பாட்டின் அம்சமாக விளங்கி வருகிறது. மதம் என்பது பண்பாட்டினுடைய ஓர் அங்கமாக, அம்சமாக விளங்கி வருகிறது. இது ஒரு அரிய கருத்து. எனவே இதை தர்மம் என்பது சட்டமா என்கின்ற அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ தர்மம் மதமா என்ற கேள்விக்கு அது இல்லை. தர்மத்தினுடைய ஒரு அம்சம்தான், அங்கம்தான் மதம் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அடுத்த கேள்வி எழுப்பி பார்ப்போம். தர்மம்னா சட்டமா அப்படின்னு. சட்டமா அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம என்ன பதில் சொல்லலாம்னா இல்லை. ஆனால் ஒரு வழிகாட்டி என்று சொல்லலாம். வாழ்வதற்கான வழி, நெறிமுறை, இதை தான் அதாவது வாழ்ந்து பார்த்தவர்கள் சொன்ன நெறிமுறை என்று சொல்வதே இன்னும் பொருத்தமாக இருக்கும். வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் சொன்ன வார்த்தைகள் வாசகங்கள் ஆகின்றன. ஒரு வாக்கியத்திற்கும் வாசகத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்றால், வாக்கியம்னா சாதாரண சொற்கள் அடங்கிய ஒரு வரி வச்சுக்கோங்களேன்.
வாசகம் என்போது அது அறிவுரை, உபதேசம் என்று ஆகிறது. வாழ்ந்து காட்டியவர்கள் சொல்லுகின்ற வாக்கியங்கள் வாசகங்களாக அமைகின்றன. அப்படிதான் நம்ம தர்மத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இன்னைக்கு நன்மை செய்தால் நாளைக்கு ஒரு நன்மை வரும் என்று ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தீமை செய்தால் தீமை கட்டாயம் விளையும் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். ஆனால் என்னுடைய குருநாதர் சொல்கிற வார்த்தையை இங்கே ஏற்றி சொல்லுகிறேன். எந்த நன்மையையும் எதிர்பாராமல் நன்மையே செய்பவன் தான் மனிதன் என்று சொல்ல கருதத்தக்கவன் என்கிறார். எந்த நன்மையையுமே எதிர்பாராமல் நல்லவனாக இருப்பது தான், எந்த நிர்பந்தங்களுக்கும் ஆட்படாமல் நல்லவனாக இருப்பவனைத்தான் நாம் மனிதன் என்று கூற முடியும் என்று குருநாதர் சொல்லுவார். இந்த வழி சொர்க்கத்திற்கு செல்லுகிறது, அந்த வழி நரகத்திற்கு செல்லுகிறது, இடையிலே இருக்கும் வழி உன்னை அமைதிக்கு அழைத்து செல்லுகிறது, நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு சரியான வழியை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்வதோடு நிறுத்தி விடுகிறது. நம்முடைய தர்மம் என்று சொல்வதோடு நிறுத்தி விடுகிறது. இதான் நமக்கு வழங்கப்பட்ட அறிவுரை. நம்முடைய சுதந்திரத்திற்கு பெரியவர்கள் நம்மை விட்டு விட்டார்கள். எனவே தர்மம் என்பது சட்டம் இல்லை என்று நமக்கு புரிகிறது இல்லையா? இப்போ ஒரு சட்டமாக இருக்குன்னு வச்சுங்க, இதை மீறி நம்ம நடக்க முடியாது. உடனடியான தண்டனை இங்கே ஏற்படும், நடவடிக்கைகள் நம்ம மேலே எடுக்கப்படும். ஆனால் பெரியவர்கள் நம்முடைய சுதந்திரத்திற்கு நம்மை விட்டு விட்டார்கள். அதே சமயத்திலே என்ன ஆகும், இப்படி செய்தால் என்ன ஆகும், அப்படி செய்தால் என்ன ஆகும் என்று தங்களுடைய பார்வையால் விளைந்த அனுபவங்களை, தாங்கள் வாழ்ந்ததால் விளைந்த அனுபவங்களை தொகுத்து நமக்கு வாசகங்களாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே தர்மம் என்பது மதம் இல்லை, மதம் என்பது தர்மத்தின் ஓர் அங்கம். தர்மம் என்பது சட்டம் இல்லை, எல்லா சட்டங்களையும் அவாவி இருப்பது, அவற்றுக்கும் மேலாக இருப்பது தர்மம் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். இன்னும் சில கேள்விகளை எழுப்பி நாம் மேலும் புரிந்து கொள்வோம். சரியா? எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ அதுவே பலம். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ அதுவே பலம். Namaskaram. When we met last, we took up a major discussion trying to understand truth and dharma. We concluded on the basis of the advice or the proclamation given by Brihadaranyaka Upanishad that truth, in order to be known, unfurled a path which is called dharma. We came to that conclusion. Truth, in order to know itself, unfurled a path which is called dharma. That is exactly why the Upanishad says, when someone speaks the truth, people say he is speaking dharma. And when someone is speaking dharma, they say he is speaking the truth. Essentially, they are inseparable, but functionally they are different. Truth doesn't function apparently, but on the basis of that ultimate truth, everything functions. The functional aspect of truth can be called dharma. That is one more explanation we can say. It is interesting that on one hand, we cannot pinpoint what exactly the absolute truth is. It is equally difficult to pinpoint what exactly dharma is all about. Dharma differs from place to place, person to person, and circumstance to circumstance. We are going to see more of it in the coming episodes. But here, we go back to the Upanishad again, Brihadaranyaka Upanishad, which says, nothing is higher than dharma. The weak overcomes the strong by dharma. Beautiful statement. In this world of tumult and violence and strife, we think that if you have to conquer the strong and if you are weak, it can be only through force, scheme, war, etc., etc. But the Upanishad beautifully says so wonderfully that the weak
overcomes the strong by dharma. As over a king. Okay. Truly, that dharma is the truth. That dharma is the truth. Satya. This is the declaration from the Upanishad. Yes, it is clear we have understood that truth is dharma. But then we are not able to pinpoint, put our finger on what exactly dharma is, isn't it? Let us follow the Upanishad system, that is raising a question, thinking about it, answer it, contemplating on the answer from which a new question would arise. Think about it deeply, then answer it. It's a beautiful process. See, intellect, the best way to employ intellect is to occupy itself with the quest for truth. Make it search for the truth. Inner search is the best employment for intellect. This is what our sages practice. All Upanishads are questions and answers. From quest, question arises. And there is a quest in every human being. Look at the seed which sprouts. It comes like a question mark. The seed that sprouts comes like a question mark only, isn't it? Okay. Now, let's ask this question. Is dharma religion? Because often we find Westerners' definition of dharma is religion. They say dharma, religion. Is dharma religion? That is our basic question. If it is so, what about those who do not believe in religion, who convert into another religion, or those who do not know anything about religion at all? Don't they have dharma? No, it cannot be so. A person may deny his own religion, may convert into another religion, may simply have no belief in the concept of religion at all. But does he or does he not have dharma? The answer is yes. Why? Let me tell you. Say, if you belong to a religion and if the religion says, go to the temple at least once a week or something like that. If you don't do that, if you don't believe in that, I mean, there is no harm, personal harm to you or your family or to the society. But there is a dharma which says, do not steal. Do not steal others' things. If you say, I do not believe in this dharma, is it all right? Is it not harmful to the person, to the family to which he belongs, and to the society as a whole? That is why we understand that you may not believe in religion, but you cannot deny dharma. You can deny religion, you can refute religion, but you cannot deny dharma, you cannot refute it. Okay. Let us see, madam means opinion. That is our understanding. In Old English, the word religion meant bondage. Strange, sounds strange. In Old English, the word religion meant bondage. Slowly over a time, it came to mean a school of thought, a system of thinking, a school of thought. Like that it became. So, everyone has dharma. Nobody can refute dharma or do away with it. That is what we see. Religion is the result of recognizing three aspects. What is the premise of religion? One is I. I exist, therefore I am. The philosophy says, I, this world, and God. If there is no concept of God, there is no religion at all. We should understand that all social philosophies are the outcome of recognizing only two aspects. One is I and the world. That's all. Stop. Religious philosophies came about, beliefs, philosophies came about on the basis of recognizing three aspects: I, the world, and God. Then what is spirituality? Where religion ends, spirituality begins, my master would say. Though spirituality does not have any conflict with religion.
in spirituality, how do we apply it? So when we said I and the world, we come to social philosophies, social systems. I, world, and God, then we have religion, religious philosophies. I and I alone, that is spirituality. You are inquiring into the truth of yourself through yourself. Elevate yourself by your own self. In Bhagavad Gita, Krishna would say. So apparently, religion was conceived to instill discipline first, discipline in the individual and lead him to a harmonious life, then slowly take him to a higher dimension, then to keep intact the institution of family and the society as a whole. The individual, the family, and the society. Discipline to the individual, harmony in the family and society, order in the society. This was the goal of religion to start with. And of course, we use God, we employ God, the overlord, for achieving all these ends. Okay, so a man can deny religion, but he cannot deny Dharma. If he denies religion, it may harm only, it may not harm anyone at all at the most. Maybe some emotional upheaval would be there. But if he denies Dharma, it is harmful. So we see that Dharma is inclusive of religion, or putting it in another manner, religion is an aspect of Dharma. This is the Indian thought. Religion is the aspect of Dharma. My master Sadguru Shivananda Murthy would say, all over the globe, culture was a part of religion. Let us watch this clearly. All over the globe, culture was a part of religion. Only in Bharat, religion has been a part of culture. Only in Bharat, religion has been a part of culture. This culture, I want you to understand, is a beautiful expression of the concept of Dharma, which we are speaking about. In India, the word culture has a different meaning. Often we mix up civilization with and culture. No, it's not so. Civilization is different. Your potteries, your water ways, water management, these things were civilization, early civilization. Culture is hospitality, beliefs, social systems, all these put together. Okay. Then we raise another question. Is Dharma a law? We have seen that Dharma is not religion. Is Dharma a law? If so, is it the handiwork of some human beings? If so, how can it be sacrosanct? If Dharma is law, then the question is, it must be the handiwork of a few human beings. How can it be sacrosanct? That is the question. Okay, for the believers, the answer would be, whatever it is, the path laid by the ancestors, that is acceptable to us, that is safe for us to walk. Okay. Dharma is not law. We would say Dharma is guidance, indication. It is an indicator. It is a guide. It is a guidance. It's a way of life, not propounded, but it is arising from the experience of the wise men who have seen through life in all its aspects. That is what Dharma is. If you do a good deed today, you get welfare later. If you harm someone today, sure, it will come back to you tomorrow. You reap as you sow. Guruji says, a human being is one who is unconditionally good. He alone can be called a human being. Through Dharma, the wise men have indicated this road leads to heaven, this leads to hell, and the middle path leads you to lasting peace. That is what Dharma is. So Dharma is not law, but any law is tinged with Dharma, is supervised by Dharma, we can say. So today, what we have understood is Dharma is not religion, but religion is a part of Dharma. And Dharma is not law, but all laws are subservient to Dharma. We'll take up more questions and find out the answers next time when we meet. Namaskar. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம்